திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 10 அருள்வாக்குகள் 21 24 வரை. முதல் வாசகம் எசாயா பிரிவு 11 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 11 வரை. நம்முடைய கடவுள் முடியாததை முடித்து காட்டுகின்றவர், நிகழ்த்தி காட்டுகிறவர். முதிர்ந்த வயதில் கருத்தரிப்பது நடைமுறை சாத்தியமல்ல. நம் கடவுள் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குபவர். கன்னி கருத்தாங்கி குழந்தை பெறுவது என்பது மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று, நம்ப முடியாத ஒன்று. ஆனால் அந்த முடியாதது என்று மனிதன் நினைத்ததை சரித்திரத்தில் சாத்தியமாக்கியவர் நம் கடவுள். திருமணமாகாமல் கருத்தரித்திருப்பதை கண்டு அவரை விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்த யோசேப்புவை வானதூதர் கனவின் வழியாக கடவுளின் திட்டம் என்று, இது கடவுளுடைய திருவுளம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு படிப்பித்து நம்ப முடியாதவரையும் நம்ப வைத்தவர் நம் கடவுள். கடவுள் மனிதனாக ஒரு தீவன தொட்டியில் ஊருக்கு வெளியே உள்ள மாட்டுக் குகையில் பிறக்க முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தை கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். ஏனென்றால் 72 சீடர்களை களப்பணிக்கு அனுப்பி தன் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் திரும்பி வந்து வியந்து வியந்து இயேசுவிடம் கூறினார்கள், ஆண்டவரே, எங்களால் பிணிகளை குணப்படுத்த முடிந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தோம். பலர் முடக்குவாதத்தால் இருந்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்டோம், அவர்கள் எழுந்து நடந்தார்கள். பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், செவிடர்கள் கேட்கின்ற திறனை பெற்றார்கள். இதையெல்லாம் பார்த்து நாங்கள் வியந்தோம். நாங்கள் உமது பெயரால் கட்டளையிட்டவுடன் சாத்தான் ஓடுவதைக் கண்டோம். எங்களால் எங்களையே நம்ப முடியவில்லை. இது நாங்கள் தானா என்று ஆச்சரியப்பட்டோம். உமது நற்செய்தியை நாங்கள் எடுத்துரைத்தோம். மக்கள் அதனை கேட்டு மனம் மாறியதைக் கண்டு பெருமிதம் அடைந்தோம். இதை கேட்டவுடன் இயேசு தந்தைக்கு நன்றி செலுத்துகிறார். பிறகு சீடர்கள் பக்கம் திரும்பி கூறுகிறார், நீங்கள் காண்பதை பல அரசர்களும் இறைவாக்கினர்களும் காண விரும்பினார்கள், ஆனால் காண முடியவில்லை. கேட்க விரும்பினார்கள், ஆனால் கேட்க முடியவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எசாயா எழுதிய புத்தகத்திலிருந்து கேட்ட முதல் வாசகம் ஆச்சரியமான ஒப்புரவை பற்றி பேசுகிறது. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும், கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அதை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், சிங்கம் மாட்டைப் போல புல்லை தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். இப்படி சாத்தியமில்லாத ஒப்புரவுகள் எசாயா கூறுகிறார். கடவுளால் அது முடியும், கடவுளுடைய நாளில் அது முடியும், சாத்தியமாகும். எனவே நம்முடைய கடவுள் சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள். இதற்கு 2 பண்புகள் நமக்கு தேவை என்று கூறுகிறார். ஒன்று, குழந்தையை போன்ற உள்ளம். ஒவ்வொரு நாளும் பிறக்கும் அனுபவம் இருந்தால்தான் நாம் குழந்தைகளுடைய மனத்தை கொண்டிருக்க முடியும். born again experience. குழந்தைகளைப் போல ஆச்சரியப்பட வேண்டுமானால் நாம் குழந்தைகளைப் போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள்தான் எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள், கடவுளுடைய செயல்களை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள், இந்த இயற்கையை ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். கடவுளால் எதையும் செய்ய முடியும் என்ற குழந்தை மனம் நமக்கு வேண்டும். அதனால்தான் இயேசு குழந்தை மனம் போன்ற சீடர்களுக்கு தன்னை தன்னுடைய தந்தை வெளிப்படுத்துகிறார் என்று புகழ்ந்து பாடுகிறார். ஞானிகளுக்கோ மெத்த படித்தவர்களுக்கோ இதை அவர் வெளிப்படுத்தவில்லை. 2வது, பணிவு, தாழ்மை உணர்வு. இது வேண்டும். இது இருந்தால் கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. மத்தேயு 19:26 கூறப்படுகிறது. எனவே நாம் பணிவோடு தாழ்மை உணர்வோடு கடவுள் பக்கம் நான் இருக்கிறேன், அவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவரால் எல்லாம் முடியும், நான்
எதிர்கொள்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் விட வலிமையானவர் என் கடவுள் என்று எப்பொழுது உணர்கிறோமோ அப்போது நம் கடவுள் சாத்தியப்படுத்துவார். அதற்காக வேண்டுவோம். ஆமீன்.